இந்த கிரேட் 11ல முதலாம் பாடத்துல மெய்யெண்கள் பாடம். இதுல வந்து இந்த எண்கள் வகைப்படுத்தல் இருக்கு. விகிதமுறு எண், விகிதமுறாயன், அப்புறம் இயற்கை எண்கள், வேற செயற்கை எண்கள். செயற்கை எண்கள் இல்ல, நீ படிச்சிருக்கேன். நிறை எண்கள், அதை நேர் நிறையன், மறை நிறையன். அடுத்து படிச்சிருக்கீங்க என்னது? இயற்கை எண்கள். அடுத்து விகிதமுறு எண், பின்ன வடிவத்தில் எழுதக்கூடியது விகிதமுறு எண், பின்ன வடிவத்தில் எழுத முடியாது விகிதமுறாயன். அதே பிறகு அந்த தசம வகை குறிப்பு இருக்குதானே. விகிதமுறு எண்களை எப்படி தசம வகை குறிக்கலாம்? ஒன்று முடிவுறு தசமம், அடுத்துல மடங்கு தசமம், மேலும் தசமம், சரிதானே? அப்ப இந்த நம்பரை நான் பார்த்தோன்னு எனக்கு சொல்லணும், இது முடிவுறு தசமமா மடங்கு தசமமா அல்லது மடங்கு தசமம் மேலும் தசமம் உண்டுதான். அப்ப இது வந்து மடங்கு தசமமா இருந்தா நான் பிரிக்கணும். பிரிச்சு அந்த சுருக்கி காட்டுறேன்னு சொல்லுவோம், அந்த வடிவத்தை காட்டணும். அப்ப இதை நீ பாருங்க, இந்த நம்பர்ஸை பார்த்தோன்னே எனக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, இந்த பகுதி என்ன ஒரு பின்னம் தானே. அப்ப பின்ன வடிவத்துல இருக்கு விகிதமுறு எண், விளங்குதா? இது என்ன தசமம்னு கண்டுபிடிக்கணும். பகுதியை நான் பார்க்கிறோம், பகுதியை எடுத்தீங்கன்னா சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கோன்னா, பகுதியில இருக்கிறது வந்து சரிதானே, இந்த மாதிரி ரெண்டின் பலு என்னது? ரெண்டின் பலுனா 2 4 8 16 எல்லாம் இருந்தா முடிவு வரும் பிரிக்கும் போது. அப்புறம் 5 பலு 5, அடுத்த 25, 10 25, அடுத்து 125. இப்படியான நம்பர்ஸ் பகுதியில இருந்தா முடிவு வரும் பிரிக்கும் போது. அடுத்தது 10 பலு, அதோட தெரியும் தானே, 10 இருந்தா பிரிக்க தெரியும் தானே. இப்படியான மட்டும் இருந்தா அதை நம்ம பிரிச்சு எடுக்கலாம். அப்படி பிரிச்சு எடுக்கலாம்னா அது என்ன தசமம்? முடிவுறு தசமம். அப்ப மடங்கு தசமத்துக்கு எப்படி பார்க்கணும்னா, இதனை பார்த்தோன்னு எப்படி சொல்றேன்னா, நம்ம பார்ப்போம் இது 360 ரெண்டா உடைப்போம். 36 10 சரியா? 36 தர 10. 10 எடுத்துக்கொள்வோம், அதை பிரிக்க இருந்தானே முடிவு வரும். அதை விட்டுட்டு 36 உடைங்க, 2 தர 18. 2 நம்ம எடுக்கலாம், முடிவு வருந்தானே. 18 ரெண்டா உடைப்போம், மனதார பார்க்கலாம் இதெல்லாம் 9. அப்ப 2 எடுத்துக்கொள்வோம், அதுவும் வருந்தானே முடிவு. 9 என்ன? 9 3 தர 3 தானே. முதன்மை எண்களை அடிப்படையா வச்சுக்கொள்ளுங்க. அப்ப 3ங்கிறது பிரிக்கும் போது முடிவு வராது. பிரிக்கும் போது இதை தவிர்த்து இருக்கிறேன்னா வராது, விளங்குதா? அப்ப 9 வச்சுக்கொண்டு யோசிக்கலாம், பிரிச்சு பிரிக்க முதன்மை எண்ணை வச்சு யோசிக்கிறது ஈஸியா இருக்கும், சரிதானே? அப்ப 3 வருதுன்னா பிரிக்கும் போது முடிவு வராது. அப்ப நான் இதை பிரிச்சு பார்க்காம இது எப்படியான தசமம்? மடங்கு தசம்னு சொல்லலாம். விளங்குச்சா ஐடியா? இது எப்படி நான் இலகுவா பிரிக்கலாம்? குயிக்கா 360 பிரிக்கலாம் தானே, பெரிய நம்பர். அவ சிம்பிளா எப்படி உடைச்சு பிரிக்கலாம் பாருங்க. இந்த ஐடியாஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 10ஆல உங்களுக்கு பிரிக்க தெரியும், தெரியும் தானே? தசம் முன்னுக்கு நகர்த்துறே மட்டும். ஒரு சைவர்னா ஒரு தானே முன்னுக்கு தசம் வைப்போம், 2 சைவர்னா 2 தானே தள்ளி முன்னுக்கு வைப்போம், அப்படித்தானே? அப்ப ஒரு சைவருக்காக கட் பண்ணிட்டு தசத்தை இங்க வச்சுட்டா 4 தசம் 3 தானே. இது 360 சுருக்கிட்டோம் 36. இப்ப உங்களுக்கு தெரியும் 4ஆல பிரிக்க தெரியும், மனதாலே பார்க்கலாம். என்ன ஈஸியா பார்க்கலாம் தானே? 2ஆல பிரிக்கலாம், இப்படியா நம்பர்ஸ் பிரிக்க தெரியும் உங்களுக்கு. அப்ப எனக்கு இந்த 360 நான் வந்து 4 தர 9ன்னு பிரிக்க இருந்தானே. 4ஆல ஒருக்கா பாருங்க, மனதாலே பிரிக்கிறோம். 4ஆ வாய்ப்பாடு 9. இது எப்படி வரும்? ஒரு முறை 4ல 4, 3ல 4 இருக்கா? இல்ல இல்ல. நாங்க செய்வோம் 0 போடுவோம். அந்த 0 போட்டோம்னா 3க்கு பிறகு நீங்க ஒரு சைவரை சேர்த்து போடணும், அது 30 ஆகும். 30ல 4 எத்தனை? 30ல 4 7 முறை 28 தானே. மீதி 2, அப்ப 20 ஆகும். 20ல 4 எத்தனை? 5 முறை. பாருங்க 1.075 கீழே விட இருக்கு 9. இப்ப 9ஆலே பிரிக்கலாம் மனதாலே. 1ல 9 இருக்கா? இல்லன்னா 0 தசம். அந்த 1 இதோட சேரும், அப்ப 10. 10ல 9 எத்தனை? 1. அப்ப மீதி 1 அங்க வரும். 17ல 9 ஒரு முறை, மீதி எவ்வளவு? 8 முறை. அப்ப 85 ஆகும். சேர்த்து பிரிச்சிட்டு போகணும். 85ல 9 எத்தனை? 9 முறை. மீதி 4. 40ல 9 எத்தனை? 4 முறை. 36. மீதி எவ்வளவு? 4. திருப்பி 40. அப்ப 4 முறை. அப்ப இதே தான் திருப்பி வரப்போகுதுன்னா இதை நீங்க எப்படி சுருக்கி காட்டுவீங்க? 0.119. இந்த 4 தான் திருப்பி வருது. ஒரு 4 எழுதிட்டு 4க்கு மேல என்ன செய்வோம்?
தசமப்பம் இப்படிதான் இலகுவா பிரிக்கிறது. இந்த பாருங்க 360 நான் பிரிச்சிருந்தா இப்படி செய்வோமா? எவ்வளவு வேஸ்ட் பண்ணுவோம் தாளெல்லாம். சிம்பிளா எங்கேயாவது வேஸ்ட் பண்ணிருக்கோமா? சிம்பிளா மனதாலே செய்யலாம். கிளியரா விளங்கிச்சா?